பிபி எனக்கு இப்போ இருக்கு, ஆனா நான் டேப்லெட் போடாம இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? சிம்பிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் அது வந்து ரொம்ப காமன் ரிஸ்க் ஃபேக்டர். உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். ஏன்னா அந்த ப்ரெஷரை வந்து அந்த ரத்த குழாயினால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ப்ரெஷருக்கு மேலே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். அப்போ வெடிக்கும் பொழுது அப்போ வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாகவே வந்து பிபி அதிகமாகவே இருக்குன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். அதாவது அந்த கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் இது ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது.